You are listening to Padeepz.com. அடுத்தது மசில் டோன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மசில் எப்போவும் ரெஸ்ட்டில் இருந்தால் கூட ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கண்ட்ராக்ஷன் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் when the muscle are at rest, a certain amount of contraction usually remains. This residual degree of contraction of skeletal muscle is called a muscle tone. கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருந்தால் கூட ஒரு கண்ட்ராக்ஷன் மினிமமாக இருந்துக்கிட்டே இருக்கும் மசிலில். அதுக்கு பேர் மசில் டோன். இந்த மசில் டோன் எப்படி மெயின்டைன் ஆகுது, மினிமம் அமௌண்ட் ஆஃப் கண்ட்ராக்ஷன் எப்படி இருந்துக்கிட்டே இருக்குன்னா, இட் மே பி டியூ டு த நர்வ் இம்பல்ஸ் ஃப்ரம் த ஸ்பைனல் கார்ட், ஆர் இட் மே பி டியூ டு சம் எக்ஸ்டென்ட் இம்பல்ஸ் ஃப்ரம் த பிரெயின், ஆர் இட் மே பி ஆல்சோ டியூ டு மசில் ஃபைபர் இட் செல்ஃப். 3 காரணம் இதுக்கு இருக்கலாம். எப்படி இந்த ரெசிடியூவல் கண்ட்ராக்ஷன் அதில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கன்னா, இதுக்கான இம்பல்ஸ் ஸ்பைனல் கார்ட்லேருந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கலாம், அல்லது பிரெயின்லேருந்து வரலாம், அல்லது மசில் இட் செல்ஃப்லேயே இருக்கலாம். ஸோ த சர்டன் அமௌண்ட் ஆஃப் contraction that remains even at rest is called a muscle tone. அடுத்தது muscle fatigue. Fatigue-னா tired. Prolonged and strong contraction of muscle leads to state of muscle fatigue. தொடர்ந்து அப்படியே கண்ட்ராக்ஷன் ஸ்டேட்லேயே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மசில் டயர்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹரிசாண்டல் பாரை பிடிச்சி நீ புல்லப்ஸ் பண்ணுற, மேலே அப்படியே கையை பிடிச்சி மேலே பாடியை தூக்கிட்ட, அப்படியே நின்றுட்டே இருந்தால் எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? ஆஃப்டர் சர்டன் பீரியட் யூ காண்ட் ஹோல்ட் யுவர் பாடி வெயிட். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மசில்ஸ், இந்த பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் மசில்ஸ் இருக்குல்ல, அது டயர்ட் ஆகிப்போச்சு. ஸோ when we keep the muscle in contracted state for a prolonged period of time, muscular fatigue occurs. இந்த ஃபெட்டிக் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, there is a muscular glycogen depletes and lactic acid get accumulated. அங்கே இருக்கிற ஸ்டோர்டு ஸ்டார்ச் கிளைக்கோஜன் குறைய ஆரம்பிக்கும், லாக்டிக் ஆசிட் அக்குமுலேட் ஆயிரும். இது மாதிரி ஃபெட்டிக் நடக்கும்போது என்ன ஆயிரும், கண்ட்ராக்டல் ப்ராசஸை தொடர்ந்து நடத்த முடியாமல் போயிடும். இன்எபிலிட்டி ஆஃப் கண்ட்ராக்டல் ப்ராசஸ், மசில் ஃபைபரில் கண்ட்ராக்டல் ப்ராசஸ் நடக்க முடியாமல் போயிடும் டியூ டு ஃபெட்டிக் ஆஃப் த மசில். இருந்தாலும் ஒரு சில டைமில் என்ன ஆகுது, நர்வ் சிக்னல் கூட இந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷனுக்கு அது இந்த ப்ரொலாங்டு மஸ்குலர் ஆக்டிவிட்டியை குறைச்சி விட்டுரும். ஸோ அந்த பவர் ஆஃப் மஸ்குலர் கண்ட்ராக்ஷன் ரெடியூசஸ் சம்டைம்ஸ் டியூ டு த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் சிக்னல்ஸ் த்ரூ த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். நர்வ் சிக்னல்ஸ் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆர் நான் சப்ளை ஆஃப் பிளட் டு த மசில். பிளட் சப்ளை அந்த மசிலுக்கு போகலன்னா வித்தின் மினிட்ஸ் இந்த மசில் கெட் ஃபெட்டிக். ஏன்? ஆக்சிஜன் கிடைக்கலன்னா அங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆக முடியாது. ஸோ த மசில்ஸ் கெட் டயர்ட் வித்தின் மினிட்ஸ் வென் பிளட் சப்ளை இஸ் நாட் தேர். ஸோ என்னென்ன பார்த்தோம், ஃபெட்டிக்கில் ரொம்ப நேரம் கண்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா மசில் ஃபெட்டிக் ஆயிரும். இந்த மசில் ஃபெட்டிக் அப்போ என்ன ஆகுது, கிளைக்கோஜன் டெப்ளீட் ஆகி லாக்டிக் ஆசிட் அக்குமுலேட் ஆகுது. அதனால் மசில் கண்ட்ராக்டல் ப்ராசஸ் பண்ண முடியாமல் போயிடுது. சம்டைம்ஸ் இது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் சிக்னல் த்ரூ த மஸ்குலர் ஜங்ஷன் கூட இந்த மஸ்குலர் ஆக்டிவிட்டி, ப்ரொலாங்டு மஸ்குலர் கண்ட்ராக்ஷனை டிமினிஷ் பண்ணி விட்டுரும். Or it may be due to non-supply of blood, which means there is a non-supply of oxygen, muscular fatigue occurs. அடுத்து இன்னொன்று டேர்ம் பார்ப்போம், ரிகர் மார்டிஸ். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு பர்சன் டெத் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் செவரல் ஹவர்ஸ் த மசில்ஸ் அண்டர்கோ எ ஸ்டேட் ஆஃப் கண்ட்ராக்சர் கால்ட் ரிகர் மார்டிஸ். செத்து விரைச்சி போயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, எப்படி கை வச்சுருந்தாங்களோ எப்படி கால் வச்சுருந்தாங்க அப்படியே நின்றோம்.
அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன? ரிகர் மார்டிஸ். இது எதனால் நடக்குன்னா, இட் இஸ் டியூ டு கம்ப்ளீட் டெப்ளீஷன் ஆஃப் ஏடிபி இன் த மசில் ஃபைபர். மசில் ஃபைபரில் இருக்கக்கூடிய எனர்ஜி சோர்ஸ் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் எல்லாமே சுத்தமாக காலி ஆயிடுச்சுன்னா இந்த ரிகர் மார்டிஸ் நடக்குது. இது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். எது வரைக்கும்? This rigor remains until the lysozyme enzyme completely destroy all the muscle protein. Lysozyme enzymes produce ஆகி மசில் ப்ரோட்டீனில் டெஸ்ட்ராய் ஆகிற வரைக்கும் இந்த ரிகர் மார்டிஸ் வந்து ரிமைன் ஆகிருக்கும். இதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குன்னா, இட் டேக்ஸ் 15 to 25 hours ஆஃப்டர் டெத். எதுக்கு? இந்த லைசோசோம் என்சைம் வந்து மசில் ப்ரோட்டீனை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் 15 to 25 hours ஆஃப்டர் டெத். ரிகர் மார்டிஸ்னால் அப்படியே கண்ட்ராக்டர் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு பேர் ரிகர் மார்டிஸ். இது எதனால் நடக்குதுன்னா, கம்ப்ளீட்டாக ஏடிபி மசில் ஃபைபரில் டெப்ளீட் ஆகி போனதால் நடக்குது. இது இப்படியே இருக்கும். எது வரைக்கும்னா, லைசோசோம் என்சைம் வந்து மசில் ப்ரோட்டீன் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ண வரைக்கும் இப்படியே இருக்கும் ரிகரில். ஒன்ஸ் இது நடந்துருச்சுன்னா திருப்பி லூஸ் ஆயிரும். அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்னா 15 to 25 hours ஆஃப்டர் டெத். அடுத்து இன்னொரு ஸ்மால் 3 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். மசில் புல். மசில் புல்னா என்னென்னா, இட் இஸ் ஆக்சுவலி எ மசில் டியர். சவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மஸ்குலர் டியர். எ ட்ராமாட்டிக் புல்லிங் ஆஃப் த ஃபைபர் ப்ரொடியூஸ் டியர் நோன் அஸ் ஸ்ட்ரெயின். ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த மசில் வந்து கிழிஞ்சிரும். அதுதான் ஸ்ட்ரெயின். இது எப்படி நடக்கலாம்? டியூ டு சடன் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த மசில் பியாண்ட் த பாயிண்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அது எது வரைக்கும் தான் நீள முடியுமோ அதை விட அதிகமாக பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும்? தட் மசில் வில் டியர். இது எதனால் நடக்கலாம்னா, ஹை வெலாசிட்டி இம்பேக்ட், ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெச்சிங், அல்லது திருப்பி ரிப்பீட்டிவ் மூமெண்ட், ஒரே மாதிரியான மூமெண்ட்டை திருப்பி பண்ணிகிட்டு இருக்கிறதால இந்த மசில் புல் நடக்கலாம். ஒரே மூமெண்ட்டை வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மசில் டியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. இந்த மசில் புல்லால் காமனாக நமக்கு வரக்கூடியது என்னென்னா பேக் பெயின். இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இம்ப்ராப்பர் பாய்ச்சர் வைல் வி சிட்டிங். நம்ம உட்காந்துருக்கும்போது இந்த உட்காந்துருக்கிற பொசிஷன் வந்து கரெக்டாக இல்லை சேரில் அப்படின்னா இந்த பேக் பெயின் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். இதுதான் மசில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ மசில் புல் அப்படின்னா ஆக்சுவலி இட்ஸ் அ மசில் டேர். இது எப்படி நடக்குதுன்னா, ஓவர் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த மசில் பியாண்ட் எலாஸ்டிசிட்டி ஆர் ஹை வெலாசிட்டி இம்பேக்ட் ஆர் ரிப்பீட்டிவ் மூமெண்ட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். இதனால் காமனாக வரக்கூடிய சிம்டம் என்னென்னா பேக் பெயின். இது எதனால் வரலாம்னா, நம்ம பாய்ச்சர் உட்கார்ந்துருக்கிற பொசிஷன் சேரில் வந்து ப்ராப்பராக இல்லாட்டி இது பேக் பெயின் வரும். You are listening to Padeepz.com.